அப்பாக்காக 33 ரேடியேஷன் வச்சாங்க. இப்போ கடைசியாக ஒரு 1 மந்த் முன்னாடி திருப்பியும் வலிக்குது. இந்த டங் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது டங் மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? தெண்டாரப்பேட்டில இருந்து வந்திருக்கோம். உங்க பேரு? முரளி. யாருக்காக வந்திருக்கீங்க? அப்பாக்காக வந்திருக்கோம். அப்பா பேரு? தரணி. அவங்க ஏஜ்? 58. இந்த நோய் எப்படி உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டுச்சு? இல்லை ஆக்சுவலாக 20ல இருந்தே இருக்கு இந்த ப்ராப்ளம். 21ல இருந்தே இருக்கு. நான் ஒரு 5 வருஷமா கேன்சர் இன்ஸ்டியூட் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து செகண்ட் டைம், இது தேர்ட் டைம் வருது அவருக்கு. தேர்ட் டைம்ன்றதுனால அங்கே ஏற்கனவே கீமோவும் பண்ணி கொடுத்துட்டோம், ரேடியேஷன் பண்ணியாச்சு, ஆப்ரேஷனும் பண்ணிட்டோம். இது 3வது தடவைன்றதுனால ஃபர்ஸ்ட் நீங்க எங்க காமிச்சீங்க? ஃபர்ஸ்ட் அங்கே தான் 5 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரேடியேஷன் வச்சாங்க, 33 ரேடியேஷன் வச்சாங்க. ஒரு 1.5 வருஷம் நல்லா இருந்தார். திருப்பியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் டைம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு செகண்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ரேஷன் பண்ணி 23ல பண்ணாங்க ஆப்ரேஷன். இப்போ நல்லா இருந்தார் இது வரைக்கும். இப்போ கடைசியாக ஒரு 1 மந்த் முன்னாடி திருப்பியும் வலிக்குது சொல்லி டெஸ்ட் பண்ணால் திருப்பியும் கேன்சர். இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரிப்பேர் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி ஒரு கன்சல்டிங் பண்ணிட்டு போகலான்னு வந்துருக்கோம். இங்கே வந்தப்போ உங்களுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை சொன்னாங்க, இது மாதிரி டேப்லெட் கொடுக்குறோம், நீங்கள் ஒன்று எடுங்க, 1 மந்த் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு இருக்காங்க. டேப்லெட் வாங்கி போட்டு பார்க்கணும் 1 மாதத்துக்கு. ஃபுட் சார்ட்லாம் கரெக்டாக கொடுத்துறாங்க. அப்பாவுக்கு என்ன வகையான கேன்சர் வந்துச்சு? நீங்கள் என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணீங்க? அவருக்கு ஓரல் கேன்சர் தான். அவருக்கு வந்து இந்த டங் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அது டங் மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம் நல்லா தான் இருந்தார். இப்போது இந்த ஒரு 1 மந்த் முன்னாடி, அதாவது ஆப்ரேஷன் பண்ண சைடு நான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, திருப்பி ரைட் ஹேண்ட் சைடு வேறு சைடு இடம் ரொம்ப வலிக்குது அப்படின்னும் போது டெஸ்ட் பண்ணி பார்த்தா திருப்பி கேன்சர் அப்படின்னு அடுத்த சைடு வந்து. ஆமாம், அதனால் ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் பண்ணதுனால இனிமேல் ஆப்ரேஷன் பாசிபிள் கிடையாது, ரேடியேஷன் வச்சதுனால அதுவும் பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீமோ டேப்லெட் மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ அது சரி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால இங்கே வந்துடும். இப்போ ஆயுர்வேதா மட்டும் எடுத்துக்கிறீங்களா இல்லை ப்ளஸ் மெடிசன்ஸ் இந்த மாதிரி? இல்லை மெடிசன் அந்த கீமோ டேப்லெட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் அதையும் சேர்த்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. அது போக போக தான் தெரியும் அப்படின்ட்டு. இப்போ பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது? நல்லா சாப்பிட்றாங்களா? நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க? அது வந்து நாளாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ ஒரு வாரமாக வலி அதிகமாக இருக்குன்றாரு. முன்னாடி மாத்திரை போடாமே சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ பெயின் கில்லர் போட்டு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி அது கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் சரி இங்கே வந்தோம் நாங்கள். இப்போ உங்களோட சப்போர்ட் வந்து அப்பாவுக்கு எப்படி இருக்குது? நம்ம தான் பார்க்கணும் என்ன பண்ணுறது. உங்கள் ஃபேமிலியில் செய்கிறது சப்போர்ட் பண்ணுறாங்க? எல்லாம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க, நம்ம தானே பார்த்தாகணும். இன்னொன்று என்னென்னா என்ன சொல்கிறது, அதான் வேலை அவருக்கும் இல்லை. இப்போது நானும் வேலையை விட்டு தான் வர மாதிரி இருக்குது. அப்பா இதுக்கு முன்னாடி எதுவும் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி? நான் பண்ணேன், அது ரொம்பலாம் கிடையாது. சும்மா அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. அதை எனக்கே தெரியாது, வீட்டுக்கும் யாருக்கும் தெரியாது. பார்க்க ஏதோ போட்டோம் அப்படின்னு சொன்னார், பட்டு அது நம்மளுக்கு தெரியல என்னான்ட்டு. இப்போ அதுவும் வந்து இதில் இதான் பாதிச்சிருக்கா? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 20-25 வருஷமாக போடுறவங்கள நான் பார்த்துட்ருக்கேன். இவர் ஒரு 2 மாதம் போட்டேன்றாரு, அதனால ஆச்சா எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை ஆல்ரெடி வந்திருக்கு, திரும்ப அவங்க கண்டினியூ அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுலேருந்து அது விட்டார். அதோட அது தொடவலை, இது வரைக்கும் துரத்த கிடையாது. அதோட எந்த இதுவும் கிடையாது. இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே எதுவுமே பண்ணதில்லை. இப்போ ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா இல்லை இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்? இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வர்றது. ஆயுர்வேதா தான் இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துட்டு இது பார்க்கலாமான்னு ஒரு டவுட் இருந்தது. சரி போய் தான் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னே. அவங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதையும் எடுக்கலாம் இதையும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி அது இப்போ இவங்க உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறது எல்லாமே ஓகேவா இருக்கா? ஓகே தான். நம்ம 1 மந்த் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன மாதிரி இதுன்னு தெரியும். இப்போ நீங்கள் இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது? இது ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்.